ஒரு டெமோக்ராட்டிக் அண்ட் ஓப்பன் சொசைட்டியில் அது பண்ண முடியாது. இப்போ ட்ரம்ப் வந்துட்டான். ஆனால் லாஸ்ட் ஆகாதுல்ல அது மாரி. அங்கே லாஸ்ட் ஆகிட்டு 70 வருஷம். சரி, நீ லாஸ்ட்டாக இந்த மார்ச் ஆஃப் ஹிஸ்ட்ரி இட் ஒன்ட் லாஸ்ட்டு. பட் 70 வருஷத்தில் ரெண்டு ஜெனரேஷன் காலி. கரெக்ட், அது ஒத்து. வேற இன் டெமோக்ராட்டிக் சொசைட்டி யூ கேனாட் டூ தட். ட்ரம்ப்பை வாய்க்கு வந்தபடி திட்டின்னு இருப்பான். ஆமாம், ஆல்ரெடி ட்ரம்ப் காலி. ஏன்னா 20 ஸ்பெஷல் எலெக்ஷனில் தோத்துட்டான், அடி வாங்கிட்டான். ஸோ அடுத்த மிட் டேர்மில் அவன் காலி. ஸோ ஏ 2 years குட். இட் வாஸ் குட் வைல் இட் லாஸ்டட். லைக் இன் இட்டாலி மெலோனிங்கிற லேடி வந்து ஷீ ஸ்டார்டட் வித் அ ஃபார் ரைட் ஃபேசிஸ்ட் மூவ்மெண்ட். ஆமாம், டு ரிமைன் இன் கவர்மெண்ட் ஷீ ஹஸ் பிகம் அ சென்ட்ரிஸ்ட். ஆமாம், இது மார்ஜின் க்ரீனும் அதான் மேஜர் க்ரீனும் மார்ஜின் க்ரீன் இருக்காங்களே யூஎஸ் மெஜாரிட்டி க்ரீன். ஆமாம், அவங்களும் வந்து ஒரே ட்ரம்ப் சப்போர்ட்டாக இருந்தாங்க. மாகானாங்க. இப்போ ட்ரம்ப்பே 2 அடி போட்டதுனால நடுவில் வந்து இப்போ அவங்களே வந்து இப்போ ரொம்ப சென்ட்ரிஸ்டாக இருக்காங்க. பார்க்கறதுக்கே மேபி அவங்க டெமோக்ராட்டிக் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வர மாதிரி பேர் இருக்கு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் அந்த டைப் ஆஃப் லீடர்ஷிப் வில் நாட் லாஸ்ட் இன் அன் ஓப்பன் சொசைட்டி.